இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான்ப்பா ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்கேவோட படம்ப்பா. எஸ்கே வந்து ஏஆர் முருகதாஸ் கூட பண்றாருல, அந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அஃபிஷியலாவே நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. துப்பாக்கி ஃபேம் ஆக்டர் வித்யுத் ஜம்வால் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம அப்டேட் கொடுத்தது தான் அந்த அப்டேட்டு. இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே படத்துல சபீர் நடிக்க போறாரு. டான்சிங் ரோஸ் சபீர் இருக்காருல்ல, அவரும் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. ஸோ இதுதான் இன்னொரு கூடுதல் அப்டேட் இந்த படத்துல இருந்து. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, டர்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் ரீசெண்டா மம்முட்டி நடிச்சு வெளியாச்சு இல்ல, இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தோட பார்ட் 2ல வந்து விஜய் சேதுபதி நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இந்த படத்துல டர்போ பார்ட் 1ல வந்து ராஜ்பி ஷெட்டி இருக்காருல்ல, அவரு வந்து ஆன்டகனிஸ்டா பண்ணியிருந்தாரு அப்படின்னு இருக்க. இதோட பார்ட் 2ல வந்து விஜய் சேதுபதி ஆன்டகனிஸ்டா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா அவரே வந்து அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. டர்போ 2ல வில்லன் தான் விஜய் சேதுபதி ரோல் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படிங்கிற படம் விஸ்வக் சென் அஞ்சலி இவங்களாம் நடிச்சிருந்தாங்கல்ல, அந்த படத்தோட ஓடிடி ரிலீஸா தமிழ்லயும் இருக்க போது ஜூன் 14 அப்படின்மா சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது ஓடிடியா இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததா பிரதீப் இருக்காருல்ல, அவரோட டிராகன் படத்தோட ஃபீமேல் லீடா வந்து மலையாளம் ஆக்ட்ரஸ் அனுபாமா பரமேஸ்வரன் நடிக்க போறாங்க. ஒன் ஆஃப் த ஃபீமேல் லீடா பண்ண போறாங்க அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. அனதர் ஆக்டரும் வந்து மலையாளம் ஆக்டர் தான் டாக்ஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட அடுத்த ஷூட்டிங் வந்து ஸ்கெடியூல் வந்து ஹைதராபாத் சென்னையிலே நடக்க போகுது. அடுத்த வாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூத்ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. காலேஜ் பேக்ட்ராப்ல இந்த படம் அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா. இதுக்கு அடுத்ததான் வந்து ராயன் படத்தோட ரிலீஸ் இந்த மாசமே இருக்க போகுது அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. ஜூன் 24 இந்த படத்தோட ரிலீஸ் இருக்க போகுது. மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஃபைனலாக என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்சனா 4ல இருந்து வந்தது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குல்ல, அது வந்து உண்மை கிடையாது. ஆனால் காஞ்சனா 4 பற்றின அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவா லாரன்ஸே வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்லாம் இருக்க. ஆனாலும் நம்ம இன்னொரு அப்டேட் கொண்டு வந்திருக்கப்பா. இந்த படத்தோட வேலைகள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டே இருக்குது, ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக வந்து மிர்னல் தாக்கூர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. மிர்னல் தாக்கூர் தமிழ் படத்தில் நடிக்க போறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது, காஞ்சனா படம் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.